ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஹாய்ஸ்டிங் டியூட்டோரியல் பார்க்க போறோம். இது வந்து ஸ்கோப்ஸ் அண்ட் க்ளோஷர் லாஸ்ட் டாபிக்கோட கண்டினியூஷன் தான். டாபிக் உள்ள போயிடலாமா? ஸோ இங்க ஹாய்ஸ்டிங்னா என்ன? நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ்ல ஹாய்ஸ்டிங்னா என்னன்னு சொல்ல தெரியாது. ஓகேவா? ஸோ ஹாய்ஸ்டிங் வந்து பார்த்தோன்னா ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஹாய்ஸ்டிங்னா சிம்பிள் நான் என்னன்னு சொல்றேன். ஸோ ஒரு 100 லைன்ஸ் கோட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? லைன் 1ல நான் ஒரு வேரியபிள், அதாவது ஒரு கண்டெய்னர்ல நான் என்ன பண்றேன், ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டாவை நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? டோட்டலா எவ்வளோ லைன் சொன்னேன்? 100 லைன்ஸ் கோட் சொன்னேன். ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடிய 99 லைன்ஸ்ல எங்க வேணும்னாலும் நான் என்ன பண்ண முடியும், அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவே அந்த லைனை நான் லைன் நம்பர் 50ல நான் என்ன பண்றேன், அந்த வேரியபிளை கிரியேட் பண்றேன். அப்படி கிரியேட் பண்ணிட்டு அசைன் பண்ணிட்டேன், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ 50க்கு கீழே மட்டும்தான், ஆஃப்டர் 51ல இருந்து 100 வரைக்கும் தான் என்னால் என்ன பண்ண முடியும், அந்த வேரியபிளை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ 1ல இருந்து என்னால் 49 வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த வேரியபிளை யூட்டிலைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் பிளேசிங் ஆல் த வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அட் த டாப் ஆஃப் த ஸ்கோப். ஸோ ஒரு வேரியபிளை மட்டுமே நம்ம கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ண மாட்டோம், ஃபங்க்ஷன்ஸையுமே நம்ம கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன், ஏரோ ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ, ஃபங்க்ஷன் வித் ரெஸ்ட் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பேராமீட்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்மே நம்ம என்ன பண்ணுவோம், டாப்ல வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ண முடியும் கண்டெய்னருக்குள்ள இல்லையா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஹோஸ்டிங், ஃபங்க்ஷன் ஹோஸ்டிங் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் ஹோஸ்டிங், தென் ஹோஸ்டிங் வித் லெட் அண்ட் கான்ஸ்ட். ஸோ பிளாக் வேரியபிள்ல எப்படி ஹோஸ்டிங் பிஹேவியர் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாபிக்ல ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் ஆர் ஹோஸ்டட் டு த டாப் ஆஃப் த ஸ்கோப் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட டிஃபால்ட் பிஹேவியர்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் கூகுள் பண்ணா கூட வாட் இஸ் ஹாய்ஸ்டிங் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா, ஸோ என்ன சொல்லணும்னா, ஹாய்ஸ்டிங் இஸ் அ டிஃபால்ட் பிஹேவியர் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேசிங் ஆல் த வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அட் த டாப் ஆஃப் த ஸ்கோப். அப்போ ஒரு பிளாக் ஆஃப் கோட்ல அது ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் சோர்ஸாக இருக்கலாம். அந்த கோட்ல உங்களுக்கு தேவையான என்னது ப்ரீ ரெக்வஸ்டிஸ், ஒரு கோட் பண்ணுறதுக்கு தேவையான ஆல் த வேரியபிள்ஸ், ஆல் த ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், எப்பயுமே டாப்ல வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எரர் வராது. ஓகேவா? இனிஷியலைசேஷன் எரர் வராது. ஓகே. ஸோ என்ன மாதிரியான எரர்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், எப்படி ஹோஸ்டிங்ஸ் இருக்கும், வேரியபிள் ஹோஸ்டிங். ஸோ இங்க ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகே, ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட்ல பாருங்க, console.log x. ஓகேவா? இது வந்து வேர் வேரியபிள். வேர் வேரியபிள்னது இட்ஸ் அ குளோபல் வேரியபிள் இல்லையா? லைன் நம்பர் இந்த எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன அவுட்புட் வரும் இதுல, லைன் நம்பர் 13ல வேர் x ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். லைன் நம்பர் 14ல கான்ஸ்ட் console.log என்ன பண்ணிருக்கேன், x நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் லாக் பண்ணி பார்க்க சொல்ல எனக்கு 10ன்றது எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதையுமே நான் ஜூம் பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே. ஸோ இதுவே இந்த வேரியபிள் டிக்ளரேஷனை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேரியபிளே நான் என்ன பண்ணல, டிக்ளேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அன்காஸ்ட் ரெஃபரன்ஸ் எரர் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகேவா? எக்ஸ்ன்ற ஒன்று நீங்க என்ன பண்ணல, டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்னு வருது. ஓகே. ஸோ இதுவே நான் வந்து பார்த்தேன்னா கீழே என்ன பண்றேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன எரர் வந்துச்சு இந்த இடத்துக்கிட்ட, என்ன எரர் வந்துச்சு, அன்டிஃபைன்ட். இது என்ன கிடையாது, எரர் கிடையாது. அன்டிஃபைன்ட்ன்றது என்னது, இட்ஸ் அ டேட்டா டைப். ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்ற வேரியபிளை நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, பட் அதனால் என்னால் என்ன பண்ணல, ரீட் பண்ண முடியல. ஸோ நேற்று வந்து கான்டெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் நடத்தியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மெமரி கிரியேஷன் ஃபேஸ்ன்றது. ஓகேவா? மெமரி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கோட் எக்ஸிகியூஷன் பண்றோமா, லைன் நம்பர் 13ல. ஓகேவா? ஸோ கோட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்ன்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், வேல்யூவே கிரியேட் பண்றோம். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க கான்டெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன்ல ஃபர்ஸ்ட் மெமரி கிரியேஷன் ஃபேஸ், அடுத்தது வந்து பார்த்தோன்னா த்ரெட் எக்ஸிகியூஷன், கோட் எக்ஸிகியூஷன் ஃபேஸ். ஓகேவா? மெமரி என்விரான்மெண்ட்ல ஸோ உள்ள வந்த உடனே என்ன கிரியேட் ஆயிருக்கும் நமக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? லைன் நம்பர் 13ல அதுக்கப்புறம் கோட் எக்ஸிகியூஷன் ஆகுமா, கோட் எக்ஸிகியூஷன் ஆக சொல்ல ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னது, அன்டிஃபைன்டு. ஏன்னா என்ன பண்ணல, ஒன்றும் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணல, அந்த எக்ஸிகியூஷன் பிளாக் நான் என்ன பண்ணல, கொடுக்கல. மெமரி கிரியேஷன் பிளாக் நான் வேல்யூஸை கொடுக்கல. ஸோ ஒன்ஸ் இது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வேற
எக்ஸ் ஈக்குவல் டு 10, அதாவது அந்த அன்டிஃபைன் மெமரி கிரியேஷன் அப்போ அன்டிஃபைன் இருக்கு இல்லையா, அது 10ன்றது என்ன ஆகும், போயிட்டு அங்கே ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இதனால தான் இந்த இடத்துக்கிட்ட அன்டிஃபைன்ட் அப்படின்ற எரர் வருது. ஓகே, இதுவே ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் ஹாய்ஸ்டிங், ஓகேவா, வேரியபிள் ஹாய்ஸ்டிங்ல என்ன எரர் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இதுல வேற வச்சு பார்த்தோம். ஓகேவா, ஸோ இதுவே ஃபங்க்ஷன் ஹாய்ஸ்டிங்னா எப்படி இருக்கும். ஸோ இங்க ஒரு greet அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ இதை நம்ம எங்க கால் பண்ணியிருக்கோம், மேலே கால் பண்ணியிருக்கோம், ஆனால் கீழே தான் என்ன பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா ஹலோ. ஓகேவா, ஸோ இது மட்டும் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ இதை நான் என்ன பண்ணல, ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணல. நல்லா பாருங்க, ஃபங்க்ஷன் நேம் ஃபாலோடு பை பிளாக் ஆஃப் கோட். ஓகே, ஸோ இப்போ இதே மெமரி கிரியேஷன் ஃபேஸ்க்கு எடுத்துக்கோங்களேன். ஸோ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுமே என்ன ஆகும், ஒரு எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துக்கிட்ட எத்தனை எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் இருக்கு ஸ்கிரிப்ட்ல, ஒரே ஒரு எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். ஓகேவா, அப்போ மெமரி கிரியேஷன் ஃபேஸ் அப்போ ஓகேவா, இந்த இடத்துல மெமரி கிரியேஷன் ஃபேஸ்ல என்ன இல்லை, வேரியபிள் எதுவும் ஸ்டோர் பண்ணல, டேரக்டா லாக் தான் பண்ணியிருக்கோம் பிளாக் ஆஃப் கோட்ல. ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் போது தான் அந்த மெமரியே கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல டேரக்டா வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும், அந்த ஃபங்க்ஷன் காலிங்க டேரக்டா கோட் எக்ஸிக்யூஷன் வர சொல்ல அப்படியே கால் ஆகும். ஸோ கால் ஆனதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டை விட்டு என்ன ஆகிடும், அன்ஷிஃப்ட் ஆகி வெளில வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா வேலை செய்யுது, இதனால தான் காரணம். ஸோ இங்கே நீங்கள் முதல் லைனில் கால் பண்ணாலும் சரி, இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்தோன்னா கீழே நீங்கள் எங்கே கால் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் சரி தான், எங்கே கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி தான், எப்படி வேணாலும் கால் பண்ண முடியும். ஒன்லி வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை மட்டுமே. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். இதுவே ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் ஹோஸ்டிங். ஓகேவா, ஸோ அதே ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ யூ காட் அ டைப் எரர். ஓகேவா, யூ காட் அ டைப் எரர். இந்த இடத்துல பாருங்க, அன்காஸ்ட் டைப் எரர் greet இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இது ஏன் வருது, இதுவே நம்ம எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் லெவலில் யோசிப்போமே எப்படி வருது அப்படின்றத. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வேரியபிள் இருக்கா, இந்த வேரியபிளுக்கு என்ன இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மெமரி கிரியேஷன் ஃபேஸ் அப்போ ஓகேவா, இந்த வேரியபிளுக்கு என்ன அசைன் ஆயிருக்கும், அன்டிஃபைன் அசைன் ஆயிருக்கும். என்ன அசைன் ஆயிருக்கும், அன்டிஃபைன் அசைன் ஆயிருக்கும். இப்போ அன்டிஃபைன்ன்றது எனக்கு என்னது, ஒரு வேரியபிள் தான், ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது இல்லையா. அது என்னது, ஒரு வேரியபிள் தான், அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த இடத்துக்கிட்ட லைன் நம்பர் 13ல நம்ம கால் பண்ணியிருக்கோம் greet அப்படின்றது. வேரியபிள் இந்த மாதிரி கால் பண்ண முடியுமா நம்மளால, ஓகேவா, ஃபங்க்ஷனை தான் இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், பேரந்தசிஸ் வச்சு கால் பண்ண முடியும். அப்ப கோட் எக்ஸிக்யூட் ஆக சொல்ல, ஸோ வேர் greet ஈக்குவல் டு அன்டிஃபைன் அப்படின்ட்டு நான் இருக்கும் மெமரியில இருக்கும். ஓகே, மெமரி ஃபேஸ்ல. இப்போ கோட் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ்ல எக்ஸிக்யூட் ஆக சொல்ல இந்த இடத்துக்கிட்ட இந்த வேரியபிள் அன்டிஃபைன்ட் அப்படின்னு இருக்கிறதால டைப் எரர். இது என்ன கிடையாது, greetன்றது என்ன கிடையாது, இது ஃபங்க்ஷன் கிடையாது, இது என்னது, இட்ஸ் அ வேரியபிள். ஸோ இதனால தான் இந்த எரர் வருது. ஓகேவா, ஸோ நீங்க எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்ல அப்படி யோசிக்கணும். ஓகேவா, மெமரி கிரியேஷன் ஃபேஸ் என்ன, கோட் கிரியேஷன் ஃபேஸ் என்ன, ஸோ குளோபல் கால் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆக சொல்ல குளோபல் கால் ஸ்டாக் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக சொல்ல தான் இன்னொரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட் என்ன ஆயிடும், அன்ஷிஃப்ட் ஆகி வெளில போயிடும். அதுக்கப்புறம் கோட் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் என்ன ஆயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும். ஓகேவா, ஸோ புரியுதா. ஸோ இது ரெண்டுத்துக்கு இப்போ டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாய்ஸ்டிங் வித் லெட் அண்ட் கான்ஸ்ட். ஓகே, ஸோ லெட் அண்ட் கான்ஸ்ட்ல எப்படி இருக்கும், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டைப். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட console.log x let. ஓகேவா, வேர்ன்றதால அது எங்க இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா லெட் அண்ட் கான்ஸ்ட நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப என்ன அடிக்கும், ரெஃபரன்ஸ் எரர் x இஸ் நாட் டிஃபைன்ட். நாட் டிஃபைன்னாலே நீ என்ன பண்ணல, அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை, ஈவன் டிக்ளேர் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அன்டிஃபைன்னா நீ டிக்ளேர்லாம் பண்ணியிருக்க, ஆனா அது வேரியபிள்ல அன்டிஃபைன்ட் இருக்கு. ஏன்னா அன்டிஃபைன்ட் டேட்டா டைப். ஓகேவா, ஸோ அதனால தான் அந்த எரர் வருது அப்படின்னு அர்த்தம். கன்சோல் பார்க்கலாமா. இந்த இடத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் cannot access பிஃபோர் இனிஷியலைசேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆனா அதுக்கு கிரியேட் பண்றதுக்கு பிஃபோராவே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இப்போ கோட் எக்ஸிகியூஷன் ஃபேஸ்ல பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள வந்த உடனே x ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு இருக்குமா மெமரி கிரியேஷன் ஃபேஸ்ல. அடுத்தது கோட் எக்ஸிகியூஷன் ஃபேஸ்ல லைன் நம்பர் 13 எக்ஸிக்யூட் ஆகுமா, எக்ஸிக்யூட் ஆக சொல்ல அந்த அன்டிஃபைன்ற வேல்யூ 10ன்றது ரீப்ளேஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் லாக் ஆகுமா. அடுத்த லைன் நம்பர் 14 வர சொல்ல அங்க என்ன இருக்கு, எக்ஸ்ன்ற வேல்யூல 10 இருக்கு, பிரிண்ட் ஆகுமா.
ஓகேவா? இப்ப சொல்லுங்க. இப்ப மெமரி கிரியேஷன் ஃபேஸ். ஓகேவா? ஸோ மெமரி கிரியேஷன் ஃபேஸ்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப x ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட் அப்படின்ட்டு மெமரி கிரியேஷன் ஃபேஸ் நடக்குமா? ஸோ அதுக்கப்புறம் லைன் நம்பர் 13 கோட் எக்ஸிகியூஷன்ல என்ன ஆகும்? லைன் நம்பர் 13 எக்ஸிக்யூட் ஆகுதா? எக்ஸிக்யூட் ஆக சொல்ல அங்க என்ன இருக்கு? அன்டிஃபைன்டு. ஓகேவா? ஸோ அன்டிஃபைன்றது என்ன ஆகுது? ஸோ அதை ஆக்சஸ் பண்ண முடியுதா? எக்ஸ்ன்றதை நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஓகேவா? ஆனா அது கிரியேட் ஆயிருக்கா? ஆகவே இல்லை. ஓகேவா? கிரியேட் ஆகிறதுக்கு பிஃபோரா அந்த இடத்துக்கு எக்ஸ்ன்ற ஒன்று என்ன கிடையாது, இல்லவே இல்லை. அப்ப மெமரி ஃபேஸ்ல என்ன இருக்காது, அது எக்ஸிஸ்டே இருக்காது. அப்ப எக்ஸிஸ்டே இல்லாத ஒன்றத்தை கால் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரெஃபரன்ஸ் எரர் கேன் நாட் ஆக்சஸ் எக்ஸ் பிஃபோர் இனிஷியலைசேஷன். அது இருக்கு, ஆனா என்ன ஆகல, அதுக்கு பிஃபோராவே நீங்க என்ன பண்றீங்க, டிக்ளரேஷனுக்கு பிஃபோராவே நீங்க அதை ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன எரர் வரும்? கேனாட் ஆக்சஸ் எக்ஸ் பிஃபோர் இனிஷியலைசேஷன் அப்படின்ற எரர் வரும். ஓகே, தென் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இது நாலுமே வந்து முக்கியம். ஓகே, ஸோ லெட் அண்ட் கான்ஸ்ட் பிளாக் வேரியபிள்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஸோ ஒர்க் ஆகுது, ஓகேவா? மெமரி கிரியேஷன் ஃபேஸ்ல, தென் கோட் எக்ஸிகியூஷன் ஃபேஸ்ல. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் ஹோஸ்டிங்கா இருந்தா இட்ஸ் லிட்டரலி a வேரியபிள். ஓகேவா? எதனால டைப் எரர் வருது. ஓகேவா? ஸோ இங்க வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷனா கால் பண்ண சொல்ல டைப் எரர் தான் வரும். ஓகேவா? இது நல்லா புரியுதா? ஓகே, கூல். தென் ஃபங்க்ஷன் ஹாய்ஸ்டிங். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம நார்மலா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை நம்ம எங்க வேணாலும் கிரியேட் பண்ணிட்டு ஸோ பிஃபோர் டிக்ளரேஷன் கூட நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த கோட் இருக்குன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல மெமரி எக்ஸிகியூஷன் ஃபேஸ்ல என்ன ஆயிடும், இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனே என்ன ஆயிடும் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? சரி,